அஸ்மத்குருभ्यो நமः. ஸ்ரீமத்யை கோதாயை நமः. ஸ்ரீமதே நிவாந்த மகாதேசிகாய நமः. நேற்றைய பாசுரத்திலே பாகவத பிரபாவத்தை நாம் அனுபவித்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய பாசுரம் மாயனை மன்னவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூஷாகும் செப்பேலோரெம்பாவாய். இங்கே வித்யா பிரபாவம் பேசப்படுகிறது. இந்த கோபியர்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த நோன்பை வியாக்கியமாக கொண்டு எம்பெருமானை பிறனம்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் ஒத்திக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. என்னன்னாக்கா, நமக்கெல்லாம் பாபம் பண்ணுறோமே, இந்த பாபத்தினாலே நமக்கு இந்த நோன்பை பூர்த்தி பண்ணக்கூடியதான அந்த ஒரு பாக்கியம் கிடைக்குமா, கிருஷ்ண அனுபவம் பெறுவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறா. உண்டு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பெருமாளிடத்திலே போனால் எதுக்குமே நமக்கு நிவர்த்தி உண்டு. மாயனை, மாயன் அப்படிங்கிற பதம் மிக பெரியதான பதம், அதுக்கு பெரிய வியாக்கியானம்லாம் பண்ணணும். அப்படின்னாக்க மாயன் என்னன்னா, சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணெய் துடு உண்ண போந்துமில் ஏத்துவன் கோன் கூட்டிடையாடின கூத்து அப்படிங்கிறார் ஆழ்வார். அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாளுக்கு அந்த திருவாராதனங்கள்லாம் பண்ணுறா. அப்படி பண்ணச்சே தூபங்கள் சமர்ப்பிக்கச்சே பெருமாளை பார்த்தா அங்கே பெருமாளை காணும். என்னடாச்சுன்னார், அந்த தூபம் சமர்ப்பித்து முடித்து தீபம் காட்டுவதற்குள்ளே பெருமாள் அங்கேருந்து இங்கே கிருஷ்ணாவதாரன்றதான மிகப்பெரியதான ஒரு அவதாரத்தை பண்ணிட்டு போயிட்டாமா. அப்படின்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்னாக்கா, ஆதி எஞ்சோதியுருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன் அப்படிங்கிற ஆழ்வார். அகட்டித கடனா சமர்த்தியம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு பெருமாளிடத்தில். பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கிறவன், அவனுக்கு இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது எல்லாம் ஒன்று தான், ஒரு க்ஷணம் போகாது அவனுக்கு. அந்த மாதிரி செய்யக்கூடியதான காரியங்களுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா மாயன்னு பேர். அதை செய்ய வல்லவன் சாட்சாத் பகவானான ஸ்ரீமன் நாராயணன். அதனால் அவனுக்கு மாயன். மண்ணு வடமதுரை மைந்தனை இல்லையா. மண்ணு வடமதுரைன்னா பொருந்தி இருக்கக்கூடியதான புகழை உடையது வடமதுரை இல்லையா. இந்தியாவுடைய வடதேசத்திலே ஒரு மதுரைன்னு ஒரு மதுரான்னு சொல்கிறோம். அந்த திவ்ய தேசத்திலே பிறந்தவன் அப்படிங்கிறதுனால அப்புறம் தான் இங்கேருந்து கோகுலத்துக்கு போனார். பிறந்தது என்னமோ அந்த காராகிரகம், இந்த ஜெயிலில் மதுரான்ற ஊரில் இருக்கக்கூடியதான அரண்மனையுடைய சிறையிலே எம்பெருமானுடைய அவதாரம். அங்கிருந்து அப்புறம் தான் கோகுலத்துக்கு போனார். மைந்தனை, அந்த ஊரை சேர்ந்த மைந்தன், அந்த ஊருக்கு குமரன் அவன். தூய பெருநீர் யமுனை துறைவனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படிங்கிற. ஏன் தூய பெருநீர்னு சொல்வானே அப்படின்னா, மிகப்பெரியதான அலைகளை கூட்டதான ஒரு நதி யமுனா நதி. தூயன்னு ஏன் சொல்வானே அப்படின்னா, மதுராலேருந்து பெருமாள் கம்சன் கொண்டுட போகிறானேன்ற ஒரு பயத்தினாலே இங்கேருந்து பெருமாளை எடுத்துன்னு அங்கேருந்து கோகுலத்துக்கு போகிறார் பெருமாளுடைய ஆக்கியினபடி. அப்படி போகச்சே யமுனா நதி ரெண்டு பக்கமும் வழிவிட்டு தான். அதனால் தூய பெருநீர் யமுனை துறைவனை, யமுனை துறைவன். பெருமாளுக்கு ஏன் யமுனை துறைவன் பேர் அப்படின்னாக்க, அந்த யமுனையிலே விளையாடுவதில் ரொம்ப ஈடுபாடு உடையவன் எம்பெருமான். யமுனா நதிக்கரையில் தான் எல்லா விதமான விஷயங்களும் எம்பெருமான் சின்ன வயசில் பண்ணதான காரியங்கள். அவருடைய சிறு வயதிலே எம்பெருமானுடைய லீலைகள்லாம் அநேகமாக அந்த யமுனா நதி தீரத்திலே நடந்தவைகள் தான். அதனால் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை அப்படின்னு. ஆயர் குலத்தினில் தோன்றும் ஒரு அணி விளக்கு. பெருமாள் விளக்கு போல சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடியதான திருமேனியை உடையவன். அப்படின்னா அவர்கள் அஞ்ஞானிகள், ஆயர்கள்லாம். அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதான விளக்காக எம்பெருமான். விளக்கு இருந்தால் தானே வாசிக்க முடியும், படிக்க முடியும். எந்த விஷயமுமே விளக்கு இருந்தால் தானே செய்ய முடியும். அப்படி அந்த ஆயர் பாடிக்கே ஒரு விளக்காக இருந்தவன். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஐயா, வயத்தில் மண்ணை சாப்பிட்டுட்டார், வாயை திறந்து காமின்றா. வாயை திறந்து காமிச்சா பார்த்தா லோகமெல்லாம், எல்லா லோகமும் அதில் தெரியுது. அதுலேயுமே ஒரு யசோதை இருக்கு, அதுலேயுமே ஒரு கண்ணன் இருக்கார், வாயை திறந்துன்னு இருக்கு. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படிங்கிற. அப்போது இந்த குடல் விளக்கம் என்பது எப்படின்னாக்கா என்னன்னாக்கா, தேவகி இருக்காளோ, தேவகியுடைய வயிற்றிலே பிறந்ததுனாலேயே அவளுடைய வயிறு புனிதம் பெற்றதான். அதனால் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு. என்ன நோன்பு நோற்றாள்களோ இவரை பெற்ற வயிறுடையாள் அப்படிங்கிறாளாம் எல்லாரும். என்ன தபஸ் பண்ணா இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாளோ. அப்படிப்பட்டதான அந்த வயிற்றை உடைய தேவகி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம். அந்த தாமோதரன் இடுப்பிலே, நான் ஏற்கனவே சொன்னேன், இடுப்பிலே கயிற்றினால் கட்டப்பட்ட அந்த தழும்பை உடையவன் தாமோதரன். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழு. தூயோமாய் வந்து அப்படின்னாக்க அதுக்கு தான் முதல் பாசுரத்தில் தீர்த்தமாடணும்னு சொன்னான். நாங்களும் மார்கழி நீராடன்னு சொன்னான். இதற்கு முன் பாசுரத்திலே தீர்த்தமாடுதல் என்னக்கா, சரீர சுத்தியோடும் மனசுத்தியோடும் நாங்கள் எல்லாம் இங்கே எம்பெருமானிடத்திலே தூயோமாய் வந்து நாம் எல்லோரும் தூமலர் தூவித் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படிங்கிற. பெருமாளை நாம் வணங்குவதற்கு எதை வச்சுன்னு வணங்குறது அப்படின்னா, பத்ரம் துளசி, புஷ்பம் அப்படின்னாக்க புஷ்பம் பூக்களை கொண்டு அர்ச்சிப்பது, பலம் தோயம்
பழம்னாக்க பழங்களை கொண்டு எம்பெருமானிடத்திலே ஆராதிப்பது. தோயம் இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா தோயம்னா தீர்த்தம், தீர்த்தத்தை கொண்டு. ஆனால் அப்படி இல்லை அர்த்தம், தனித்தனியாவான்னு இல்லை, இவை எல்லாத்தையும் வச்சுட்டு தான் ஒரு பெருமாளுக்கு ஆராதனம்னு பண்ணணும் இல்லையா. பெருமாளுக்கு துளசி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, புஷ்பம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, பழங்கள் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. தீர்த்தம் இல்லாத பெருமாளுக்கு எந்த விதமான ஆராதனைகளையும் நாம் செய்ய இயலாது அப்படிங்கிறது தான் காமிக்கிறாங்க இல்லை. தூயோமாய் வந்து நாம் தூ மலர் தூவி தூ மலர் சுத்தமான புஷ்பங்கள் எங்கே வேணாலும் வளரக்கூடியதான புஷ்பம். துளசி ஒன்றுத்துக்கு தான் எங்கே வேணாலும் வளரும் இல்லையா. அவர் என்ன தெய்வத்தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினர். திருத்துழாயை வந்து எங்கே வளர்ந்தாலும் அதை எடுத்து பெருமாளுக்கு அப்படியே அர்ச்சிக்கலாம். ஆனால் மற்ற புஷ்பங்கள் அது போல் இல்லை. அதை நாம் சுத்தம் பண்ணி தூமலர் தூவி தொழுது, தூமலர் நல்ல புஷ்பங்களை கொண்டு எம்பெருமானுக்கு தூவி தொழுது அப்படின்னாக்க சேவிக்கணும் பெருமாள். இந்த அஷ்ட அங்கங்களும் பூமியிலே படும்படியாக நாம் எம்பெருமானை தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படிங்கிறார். வாயினால் நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம், உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் நிறாழ்வார். உள்ளத்தில் நினைக்கணும், சொல்லணும், அதுக்கப்புறம் செய்யணும்னு. ஆனால் இங்கே வாயினால் பாடின்னு சொன்னாலே இது என்ன நியாயம் அப்படின்னா, இது என்ன எந்த விதத்தில் இது இப்படி சொன்னான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையோ. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, வாயால் ஒருத்தன் சொல்லிவிட்டான்னாக்கா அதை செஞ்சே ஆகணுமா. மனசில் நினச்சிட்டு அதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா மனசில் நினச்சது அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் ஊரறிய ஒருவன் வாயால் ஒரு விஷயத்தை நான் அதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டா, இந்த உறுதிமொழியெல்லாம் கொடுக்குறா பாருங்க. இப்போ எல்லாம் தற்காலத்தில் அரசியல்வாதிகள்லாம் உறுதிமொழி கொடுக்குறா பாருங்க. அப்போ அந்த உறுதிமொழி கொடுத்ததுக்கோசரமாவது 10 விஷயம் சொல்லியிருப்பான், 2 விஷயமாவது செய்வானோ இல்லையோ. அதுதான் இது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தி. இப்போ வாயால் பாட ஆரம்பித்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க, உடனே தன்னை எரியாமே மனசும் எம்பெருமான இடத்துல நினைக்கும். வாயினால் பாடி, எல்லா இடத்துலையும் பாருங்க பாடி தான். பகவானை பாடுதல், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. போய பிழை இப்படி பண்ணோமானால் என்ன ஆகும் அப்படின்னாள், போய பிழையும் புகுதருமான் நின்றனவும் பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா அப்படிங்கிறார். போய பிழையும் புகுதருமான் நின்றனவும் இல்லையா. தீயினில் தூசாகும், நெருப்பில் வந்து செப்பை தூக்கி போட்டோம், தூசியை தூக்கி போட்டோம்னா என்ன ஆகும், தீயினில் தூசாகும். செப்பை தூக்கி நெருப்பில் போட்டோம்னா என்ன ஆகும்னா உரு தெரியாது, அழிஞ்சு போடும் பாருங்க. அந்த மாதிரி எல்லா பாபங்களும் நசித்து போகும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை பாட வேண்டும். அதுதான் இந்த பாசுரத்துடைய முக்கிய அர்த்தம். இதில் ஓங்கி உலகளந்த பாசுரத்தில் விபவாவதாரமான திரிவிக்ரமாவதாரத்தை சொன்னாள். ஆழிமழை கண்ணால் என்ன அப்படின்னாக்க அந்தர்யாமித்துவம், நம்மளுடைய எல்லோருடைய ஹிருதய கமலத்திலேயும் பகவான் எழுந்தருளி இருக்கக்கூடியதான நிலைமை. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்னு சொன்னாலும் அதை நம்மளால் பார்க்க முடியாது, அதை வந்து மனசில் இருக்கக்கூடியதான நிலைமை. அதனால் அந்தர்யாமித்துவத்தை அந்த பாசுரத்திலேயும், இந்த பாசுரத்தில் வடமதுரை மைந்தனை என்று சொன்னபடியினாலே இங்கே அர்ச்சாவதாரத்தையும் ஆண்டாள் மிக அழகாக எடுத்து காண்பித்தாள் என்பதாகத்தானே இந்த பாசுரம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ.